மார்னிங் வந்து முள்ளங்கி துவையல் பண்ணியிருப்பேன், தோசை ஊற்றிருப்பேன், கேரட். நம்மளுடைய தாரக மந்திரம் டேஸ்டி, ஹெல்த்தி, ஈஸி. ஸோ அந்த பேசிஸில் தான் சொல்கிறேன். இது நான் இன்றைக்கி செஞ்சதும் பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹெல்த்தியானது, டேஸ்டியானது. சுரக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதையில் பீன்ஸும் போட்டு பண்ணியிருக்கேன், கிட்னி பீன்ஸ். அதுதான் நான் இப்போ சொல்ல போகிறேன். பாருங்கள், நான் வந்து சுரக்காய் தொக்கு குழம்புன்னு டைட்டில் போட்டிருப்பேன். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சுரக்காய் தொக்கை ரெடி பண்ணிக்கலாம். 10 பல் பூண்டு, ஒரு 15 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சோண்டு புளி போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம் நல்லா தாளிச்சு விட்டுட்டு அதிலேயே கருவேப்பிலை போட்டுட்டு இது நம்ம பேஸ்ட் பண்ண இதை போட்டு நல்லா ஒரு வணக்கி விட்டு அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, தனியாத்தூள் அதையும் போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது பொடி பொடியாக நறுக்கி வச்ச சுரக்காயை போட்டு மூடி வச்சிடணும். சுரக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நமக்கு எலசாக இருக்குது அப்படின்னா அதிலே தண்ணி விடும். இல்லைனா நம்ம கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ நல்லா சுரக்காய் வெந்துடும். அதுக்கப்புறம் எடுத்து கொத்தமல்லி தழை போட்டிங்கன்னா உங்களுக்கு சுரக்காய் தொக்கு ரெடி. பட் நான் இதுலேயே என்ன சொல்கிறேன்னா, இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணிக்கணும். சுரக்காய் தொக்கு மட்டும்னா இப்படி எடுத்துங்க. இல்லை நாம் வந்து காய் இல்லை வீட்டில் அப்படின்னா நம்ம வந்து கிட்னி பீன்ஸ் வேக வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா, அதை மட்டும் போட்டு பீன்ஸ் கிரேவியாக பண்ணிக்கலாம். ஒரு கொதி விட்டு கொத்தமல்லி தழை போட்டிங்கன்னா பீன்ஸ் கிரேவி ரெடி. நான் என்ன பண்ணேன்னா ரெண்டையுமே போட்டு பண்ணுறதுனால சுரக்காய் வெந்ததுக்கப்புறம் கிட்னி பீன்ஸை போட்டு அந்த தண்ணியை வேக வச்ச தண்ணியை போட்டு திரும்ப ஒரு கொதி விட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது காரசாரமான குழம்பு நான் 2 கலந்து வைக்கிறதுனால சும்மா கொஞ்சோண்டு தேங்காய் அந்த மிக்சிலேயே அரைச்சி, தக்காளி இந்த பேஸ்ட்டெல்லாம் அரைச்சேன் இல்லையா, அந்த மிக்சிலே அரைச்சதுனால தான் உங்களுக்கு வந்து தேங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெட்டிஷாக தெரியும். மற்றபடி எதுவும் இல்லை, கொஞ்சோண்டு அரைச்சி அந்த மிக்சி கழுவின தண்ணி அவ்வளோதான். அதையே போட்டு நான் குழம்பு மாதிரி பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த குழம்பும் பார்த்திங்கன்னா தொக்கு மாதிரி நான் கொஞ்சம் கிரேவி பார்த்திங்கன்னா செமி கிரேவி மாதிரி தான் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் வீடியோவில். இதை வந்து நீங்கள் 2 டேஸ் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். இல்லை 1 டே ஃபுல்லாக இப்போ மார்னிங் நம்ம வைக்கிறோம், நான் 7:30க்கெலாம் வைக்கிறேன் அப்படின்னா நைட் வரைக்குமே கெடாதுங்க. வெளியே வச்சுட்டு போனால் கூட கெடாது, நல்லாயிருக்கும். நம்ம எல்லாமே அரைச்சி ஊற்றுறதுனால எதுவுமே கெடாது, நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்க விட்டோம்னா கொதிக்க வச்சு நல்லா கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணும், செமி கிரேவி மாதிரி. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கணுங்க. அவ்வளோதான். இது வந்து இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த இதை வந்து நாங்கள் 3 எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். காய் இருந்தால் ஒரு மாதிரி செய்யுங்க, வெறும் இல்லை காய் இல்லைனாலும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதுக்காக தான் நான் சொன்னேன். அப்புறம் என்ன அப்படின்னா, அந்த நான் முள்ளங்கி துவையல் பண்ணேன் பார்த்தீங்களா, அதில் வந்து சுட சுட சாதம் போட்டு சாப்பிட்டேங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதில் நீங்கள் நெய் போட்டு சாப்பிட்லாம், இல்லை எண்ணெய் போட்டு சாப்பிட்லாம். நான் எதுவுமே போடாமையே சாப்பிட்டேன். இந்த மாதிரி குழம்பு வச்சிட்டிங்கன்னா நமக்கு தொட்டுக்க எதுவும் தேவையில்லை. பட் இருந்தாலும் கார்லிக் அப்பளம் இருந்ததுனால நான் பொரித்தேன். அவ்வளோதான். இன்றைக்கி தொட்டுக்கவே அப்பளம் தான். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.